பெயர் கோ ஹேமலதா. நான் நாமகிரிப்பேட்டை ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சீராப்பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி வருகின்றேன். புதிய தமிழ் பாடநூலில் மாணவர்களை கவரும் வகையில் ஒவ்வொரு பாடமும் கதை மற்றும் பாடல் வடிவில் கொடுக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் ஆர்வத்துடன் கற்றுக்கொள்வார்கள். கதை மற்றும் பாடல்களை கற்பிக்கும் படிநிலை 1 மாணவர்கள் கூறும் அனைத்து விடைகளும் கரும்பலகையில் எழுதுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் மகிழ்வுடன் கற்பதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. படிநிலை 3 உள்ள புதையலை தேடி என்ற செயல்பாடானது மாணவர்கள் தாங்களே படித்து சிந்தித்து விடையளிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதால் மாணவர்களிடையே தன்னால் சிந்திக்கவும் பேசவும் எழுதவும் முடியும் என்ற தன்னம்பிக்கையை வளர்க்கிறது. விழுமியங்களுக்கான தனி பாடவேளைகள் மற்றும் செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டுள்ளதால் மாணவர்களிடையே ஒழுக்கம் மற்றும் நற்பண்புகள் வளர பேருதவியாக இருக்கிறது. சொல் மாலை செயல்பாடானது மாணவர்களிடம் சொற்களஞ்சிய பெருக்கம், சிந்தனை திறன், சொற்களை தொடர்படுத்தும் திறன் ஆகியவற்றை ஊக்கப்படுத்துவதாக அமைந்துள்ளது. சொல் பொருத்தம் மூலம் நண்பர்களுக்கு இடையே பிடித்த வார்த்தைகளை எழுதுவதால் அவர்களுக்கிடையே நட்புறவு வளர்க்க வழிவகை செய்கிறது. குழந்தைகளிடம் மனப்பாட திறனை வளர்ப்பதை விட புரிந்து சிந்தித்து விடையளிக்கும் வகையில் இப்புத்தகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது சிறப்பு. நவீன உலகில் தற்போது பயன்பாட்டில் உள்ள மின்னுறு வளங்களும் கற்பித்தல் கருவிகளாக பயன்படுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இது ஆசிரியர்களுக்கு பேருதவியாக இருக்கும். உதாரணமாக விரைவு துலங்கல் குறியீடு வாயிலாக மாதிரி வகுப்புக்கான காணொளிகள், பயிற்சிகளுக்கான காணொளிகள், மதிப்பீட்டு காணொளிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. கல்வி என்பது அறிவை மட்டும் வழங்குவதல்ல, சிந்திக்கவும் அதன்படி செயல்படவும் கற்றுத்தருவதாகும். அந்த நோக்கத்தை இப்புதிய தமிழ் பாடநூல் சிறப்பாக நிறைவேற்றியுள்ளது. நன்றி.